ஆண்டவராகிய இயேசப்பா நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என் மகனை நீ பெரிய காரியங்களை செய்வாய். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வாராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்வார். நம்முடைய புத்தி கெட்டாத பெரிய காரியங்கள் நடக்கும். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிக அதிகமாய் செய்வார். என் மகனே நீ வெக்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. இது தெய்வம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும் போது சகல ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனிதன் நமக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கல. ரொம்ப அழகான ஒரு வசனம் 37 சங்கீதத்தில், நீ கர்த்தருக்கு பயந்து அவரோட வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் உன்னை உயர்த்துவார். உயர்வு எல்லாரும் சொல்லுங்க. இந்த உலகத்தில் ஒரு மேன்மை. இதுக்காக இந்த உலகத்தில் எல்லாரும் பல பல காரியங்களை செய்வார், எப்படியாவது உயரணும்ட்டு. இன்னைக்கு ஏசப்பா கொடுக்குற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசப்பாவுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புது பலன் உண்டு. கர்த்தர் காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளை போல் சட்டை எடுத்து உயர எழும்புவார்கள். உயர கீழே போக மாட்டாங்க. மேலே கழுகு என்னைக்குமே மேகத்துக்கு மேலே பறக்கும். ஏசப்பாவுக்கு காத்திருங்க, அவரோட வழிகளை கை கொள்ளுவோம். அந்த பூமி, இந்த பூமிக்கு நன்மைகள் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் பூமிக்கு ஆசீர்வாதங்கள் வேணும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தெய்வத்தோடைய பிள்ளைகளுக்கு, அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த பூமியை நீ சுதந்திரிப்பாய். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நீ இந்த உலகத்தையே சுதந்திரிப்பாய், இந்த பூமியே நீ சுதந்திரிப்பாய், எல்லாத்தையும் தருவேனாரு, உன் உள்ளங்கால் படுகிற இடத்த நான் உனக்கு தருவேனாரு. ஏன்னா அவர் கர்த்தர் சொல்லும்போது தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் போனார். அவர் சத்தத்தை மட்டும் கேட்டுக்கிட்டே போனார். அவனுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லாத இருக்க இடத்தில் அவனுக்கு இந்த உலகத்தையே தருவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு போனார். இன்னும் அவர் நிறைய விசுவாச பாதைகள் வந்தார். இதே தான் இன்னைக்கு அது அவருக்கு மட்டுமல்ல, இது நமக்கு சேர்த்து தான் எழுதி வச்சிருக்கணும். ரொம்ப 4 சொல்லுது, நம்மளும் விசுவாசிப்போம், தெய்வம் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி உயர்த்துவார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஈஸியாக சொல்லித்தரேன். நம்மளை உயர்த்துறது ஏசப்பா மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்ன உயர்த்துவார் சொல்லுங்க. அவர் என்ன உயர்த்துவார். இந்த உயர்வு அங்கிருந்து எந்த மனிதனிடத்துல வந்து வருவது அல்ல. அது ஆணித்தனமாக ஸ்ட்ராங்காக நில்லுங்க. கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது யார் உன்னை காலை பிடிச்சி இழுத்தாலும் சரி, உங்களை கையை பிடிச்சி இழுத்தாலும் சரி, இழுக்கவே முடியாது. கர்த்தர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார், ஒருவனும் பூட்ட முடியாது. தேவன் வாசலை திறந்து வச்சு உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடையும்படி நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய சரசு மேல் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு. தேவன் நமக்கு கொடுத்துருக்க கிருபைகள் இருக்கு, அந்நிய பாஷைகள் இருக்கு, வரங்கள் இருக்கு. நல்ல கிருபையுள்ள வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். தேவனுடைய கிருபையும் இறக்கத்தில் நம்மளை முடிசூட்டி இருக்கிறார். எதுக்காக? இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். இயேசுவுக்காக பெரிய காரியங்கள் இந்த பூமியில் செய்கிறதுக்காக தான். நம்ம தாளந்துகளை மூடி போடுறதுக்கல்ல. தாளந்து எக்ஸ்ட்ரீமாக அதை பெருக்கிட்டே இருக்கணும். அது 100 மடங்கா, 200 மடங்கா, 1000 மடங்கா, கோடா கோடியா அது பெருகணும். அதுதான் தேவன் நமக்கு திறமைகளின் தாளந்துகளையும் கொடுத்துருக்காரு. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதுங்க. அவர் உயர்த்துறதுக்காக தான் இவ்வளவு தாளந்துகள், இவ்வளவு திறமைகள், ஐஸ்வர்யத்தை தேவன் எது கொடுத்துருக்கிறாரு? எல்லாமே இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய மேன்மைக்காக. நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த பூமியை சுதந்திரிக்க தெய்வம் நம்மளை உயர்த்த ரெடியாக இருக்கார். ஓகே, அழகான்னு சொல்லி ஏற்ற காலம் ஒன்று இருக்குது, அதுதான் காத்திருக்க சொல்கிறோம். வசனம் சொல்லுது, நான் சொல்ல வசனம் சொல்லுது. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய கைக்குள்ள பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருப்போமானால் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, அழகா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். இன்னைக்கு உடம்புல ஒரு புது பலன், ஒரு புது ஆரோக்கியம், ஒரு புது தெம்பு வேணுமா? எந்த டானிக்கும், எந்த மாத்திரையும், எந்த ஊசியும் எதுவும் செய்யாதது கர்த்தருடைய பலன் வந்துச்சுன்னா, அவருக்கு காத்திருக்கும் போது பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது நீ பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் எல்லா இடத்துலையும். அந்த புது பலன் வேணுமா? ஏசப்பா பாதத்தில் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அப்படியே உட்காந்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே ஒரு தேவ பிரசனம் நிரப்பிச்சுன்னா ஒரு புது பலன் வரும் பாருங்க. கழுகுகளை போல் சட்டைகளை அடித்து உயர எழும்புவோம், திரும்பவும் வாழ வயதை போல் கர்த்தர் மாற்றுவார். அந்த பலன் இருக்கு, அதுதான் உயர்வு. அந்த உயர்வுன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. பூமியை சுதந்திரிப்போம், பெரிய காரியங்களை இயேசுக்காக செய்வோம், புது பலன் அடைவோம், சட்டையில் அடித்து உயர எழும்புவோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மேன்மையை ஏசப்பா வைத்திருக்கிறார். வாங்கி கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்கள். ஏசப்பா இந்த உயர்வு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா.